ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கம்மங்கஞ்சி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். 4 பேர் அளவுக்கு நமக்கு கஞ்சி வந்துடும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னா ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சின்ன டம்ளராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடலாம். இப்படி அரைக்கும் போது பொழுன்னு வந்துடும். நம்ம கம்மம்புல் இடித்தாலும் இந்த மாதிரி தானே வரும். இந்த மாதிரி பொழுன்னு வந்துடும். இதுக்கு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இது நான் நைட்டு ஊற வச்ச தண்ணி 1 டம்ளர் இருந்தது. அதையும் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நைட்டு ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் கஞ்சி காத்தும் போது சேர்த்து விசில் விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் விடும்போது நல்லா குழஞ்சி வந்துடும். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். மன அழுத்தம் குறையுமா. அதுக்கப்புறம் இந்த வலிமை அதிகமாக கிடைக்குமா அந்த கஞ்சி சாப்பிட்றனால. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குமா. இதில் பிரெயினில் மூளையில் எண்டோர்பின் அப்படின்னு சொல்கிற ஒரு சுரப்பி சுரக்கும். அது பிள்ளைங்களுக்குனாலும் சரி, குழந்தைங்களுக்குனாலும் சரி, பெரியவங்களுக்குனாலும் சரி, அது நமக்கு நேர்மறையான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். எதிர்மறையான ஆற்றல் இல்லாமல் நேர்மறையான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இது கூட ஒரு ஆம்லேட்டோ எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுருங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மங்கஞ்சி குடிக்கிற ஃபீல் தான் இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை கட்டியாக வேணுனாலும் கட்டியாக வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன்ட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஒரு 1.5 வயசு குழந்தைங்க அவங்களுக்கு ஊட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியாக இதிலேருந்து எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் ஊற்றியோ தண்ணி ஊற்றியோ கலக்கிக்கிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டும்போது கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து ஊட்டிக்கிடலாம். அது கூட வேணும்னா அரை கொஞ்சம் ஒரு துண்டு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 1.5 வயசுக்கு இல்லை மேலே இருக்கிறவங்களுக்கு. 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், நான் ஃபைலெல்லாம் இப்படி தான் வச்சுருந்தேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேம் அதே ஃபீல் தான். உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு கவுனி கஞ்சி இப்படி தான் செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.